பிரபஞ்சத்தின் முழுமையான உண்மையை எந்த திரையுமின்றி நேருக்கு நேர் காண வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், அது மனித இயல்புதானே. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். சரியாகச் சொன்னீர்கள். அதாவது சற்று கற்பனை செய்து பாருங்கள். பல காலம் தவம் இருந்து அந்த பேருண்மையை நீங்கள் காணும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சரி. ஆனால் அந்த உண்மை உங்கள் கண்களுக்கு முன் விரியும்போது அதன் பிரம்மாண்டம் உங்களை எந்த அளவுக்கு அச்சுறுத்துகிறது என்றால், எனக்கு இது வேண்டாம், என்னை மீண்டும் எனது பழைய அறியாமைக்கே சாதாரண வாழ்க்கைக்கே அனுப்பிவிடுங்கள் என்று நீங்கள் கதறுகிறீர்கள். ஓ, உண்மையிலேயே அது ஒரு திகழூட்டும் நிலைதான். ஆமா, பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்சன யோகத்தில் மாவீரன் அர்ஜுனனுக்கு நேர்ந்தது இதுதான். நமது இந்த விரிவான ஆய்வில் அப்படிப்பட்ட ஒரு திகைப்பூட்டும் உளவியல் மற்றும் தத்துவ பயணத்தை தான் நாம் மேற்கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக. இந்த அத்தியாயம் மிகவும் ஆழமானது. ஆமாம், இந்த ஆய்வுக்கு அடிப்படையாக சுவாமி பரமார்த்தானந்தர் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆகியோரின் மிக நுணுக்கமான கீதை விளக்க உரைகளை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். பிரபஞ்சத்தின் ஆக்கமும் அழிவும் எவ்வாறு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை, உண்மையாகவே விஸ்வரூபம் என்பது என்ன, நமது சுதந்திரமான விருப்பத்திற்கும் பிரபஞ்ச விதிக்கும் உள்ள முரண்பாடு என்பதை அலசுவதே நமது இன்றைய நோக்கம். உங்களை இந்த ஆழமான பயணத்திற்கு வரவேற்கிறேன். இந்த 11வது அத்தியாயத்தின் மையத்திற்கு செல்வதற்கு முன் அர்ஜுனனின் மனநிலை இந்த இடத்திற்கு எப்படி வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது முந்தைய அத்தியாயங்களின் தொடர்ச்சியை சொல்கிறீர்கள் இல்லையா? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். முந்தைய அத்தியாயங்களில், குறிப்பாக 7 முதல் 10 வரையிலான பகுதிகளில், இறைவன் இந்த உலகிற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறான் என்ற மாபெரும் தத்துவத்தை அர்ஜுனன் கற்றுக்கொள்கிறான். ஒரு நிமிடம். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் உரைகளில் இந்த நிமித்த உபாதான காரணங்களை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒன்று தோன்றியது. என்னவென்று சொல்லுங்கள். பொதுவாக இதை பானை மற்றும் குயவன் உவமையை வைத்து விளக்குவார்கள். பானையை உருவாக்கும் குயவன் நிமித்த காரணம், அதாவது இன்டெலிஜென்ட் காஸ். அதற்கான களிமண் உபாதான காரணம், அதாவது மெட்டீரியல் காஸ். ஆமாம், மிகச் சரியான விளக்கம். உலகைப் படைத்த இறைவன் குயவனைப் போல எங்கோ வானத்தில் இருந்து கொண்டு களிமண்ணைக் கொண்டு உலகைப் படைக்கவில்லை. மாறாக அவரே குயவனாகவும் இருக்கிறார், உலகமாக மாறும் களிமண்ணாகவும் இருக்கிறார். அதாவது படைப்பாளியும் அவன்தான், படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் அவன்தான். ஆமாம், இதை அறிவார்ந்த முறையில் அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டாலும் அதை தன் கண்களால் பார்க்க வேண்டும் என்ற அவனது தாகம்தான் திருஷ்டும் இச்சாமி தேரூபம் ஐஸ்வரம், அதாவது உவது ஐஸ்வரிய ரூபத்தை காண விரும்புகிறேன் என்ற வேண்டுதலாக மாறுகிறது. உண்மைதான். தத்துவார்த்தமாக அவனுக்கு அது புரிந்துவிட்டது. ஆனால் புரிதல் வேறு, நேரடி அனுபவம் வேறல்லவா? கண்டிப்பாக. இது எப்படி சொல்வது, ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தின் வரைபடத்தை, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்டை காகிதத்தில் பார்த்து புரிந்து கொள்வதற்கும், சரி, நேரில் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன்னே நிற்பதற்கும் உள்ள வித்தியாசத்தைப் போலதான் இல்லையா? அந்த வரைபட உவமை அர்ஜுனனின் தற்போதைய நிலையை மிக துல்லியமாக பிரதிபலிக்கிறது. வரைபடத்தை பார்க்கும் பொழுது மூளை அதை தர்க்க ரீதியாக பகுத்தாய்க்கிறது. ஆனால் நேரில் அந்த பிரம்மாண்டத்தை காணும்போது ஏற்படும் உணர்வு முற்றிலும் மாறுபட்டது. அர்ஜுனன் அந்த நேரடி அனுபவத்தை கோருகிறான். சரி, அவன் கேட்டுவிட்டான். ஆனால் அவன் கேட்டவுடனே அவனால் அந்த விஸ்வரூபத்தை காண முடியவில்லையே. ஆமாம், முடியாது. நமது சாதாரண பௌதீக கண்களால் அந்த பிரபஞ்ச ரூபத்தை காண முடியாது என்பதால் இறைவன் அவனுக்கு திவ்ய சக்ஷு அல்லது தெய்வீக பார்வையை அளிக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த திவ்ய சக்ஷு என்ற வார்த்தையை நாம் நிறைய இடங்களில் தவறாகவே புரிந்து கொள்கிறோம் என்று நினைக்கிறேன். ஓ, நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? திவ்ய சக்ஷு என்றவுடன் நெற்றியில் தோன்றும் ஒரு 3வது கண்ணாகவோ அல்லது சூப்பர் ஹீரோக்களுக்கு இருக்கும் எக்ஸ்ரே பார்வை போன்ற ஒரு மாயாஜால சக்தியாகவோன்தான் பலரும் கருதுகிறார்கள். ஆமாம், அது ஒரு பொதுவான தவறான கருத்துதான். ஆனால் சுவாமி பரமார்த்தானந்தரின் விளக்கத்தை நான் படித்தபோது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தை காட்டியது. திவ்ய சக்ஷு என்பது உடல் ரீதியான ஒரு மாற்றம் அல்ல, அது அகங்காரமும் மமகாரமும் முழுமையாக விலகிய ஒரு தூய மனநிலை. என் புரிதல் சரிதானே? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். அகங்காரம் மமகாரம் ஆகியவற்றை நீக்குவதுதான் உண்மையான திவ்ய திருஷ்டி என்பதை சுவாமி பரமார்த்தானந்தர் மிக ஆழமாக நிறுவுகிறார். அதாவது உலகத்தை பார்க்கும் நமது அகக்கண்ணாடியை சுத்தப்படுத்துவது போல. சரியாக சொன்னீர்கள். பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை நான்,
எனது என்ற குறுகிய சாளரத்தின் வழியாகத்தான் பார்க்கிறோம். அகங்காரம் மற்றும் மமகாரம். ஆமாம், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு லாபம், இது எனக்கு நஷ்டம் என்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில்தான் நமது பிரபஞ்ச பார்வை அமைந்திருக்கிறது. இதை ராக துவேஷம் என்று சொல்வார்கள் இல்லையா? அதேதான். ஒரு மரத்தை பார்த்தால் அதன் அழகை ரசிப்பதை விட இதிலிருந்து எவ்வளவு பலகைகள் கிடக்கும் என்று கணக்கிடும் சுயநல பார்வைதான் நம்முடையது. அது ஒரு கூர்மையான உதாரணம். இந்த தனிப்பட்ட லென்ஸை கழற்றி வைத்துவிட்டு பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்தையும், அது ஆக்கமாக இருந்தாலும் சரி, அழிவாக இருந்தாலும் சரி, அதை இறைவனின் ஒட்டுமொத்த செயல்பாடாக எந்த சார்புமின்றி உள்ளபடியே ஒரு சாட்சியாக பார்ப்பதே அந்த திவ்ய சக்ஷு. ஆக விஸ்வரூப தரிசனம் என்பது வெளியுலகில் நடக்கும் ஒரு மேஜிக் ஷோ அல்ல. அது காண்பவனின் உள்மனதில் ஏற்படும் ஒரு மாபெரும் அறிவாற்றல் மாற்றம். முற்றிலும் உண்மை. அந்த தூய பார்வை கிடைத்தவுடன் அர்ஜுனன் காணும் காட்சி எப்படி இருந்தது என்ற சஞ்சயனின் வர்ணனை பிரமிக்க வைக்கிறது. வானத்தில் 1000 சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தாற்போல. சூரிய சஹஸ்ரஸ்ய என்று கீதை குறிப்பிடுகிறது. ஆமாம், ஒரு மாபெரும் ஒளிவெள்ளம், எண்ணற்ற முகங்கள், ஆயுதங்கள், எங்கும் வியாபித்திருக்கும் ஒரு எல்லையற்ற வடிவம். முதலில் இந்த காட்சியைக் கண்டு அர்ஜுனன் பெருவியப்பிலும் அற்புதத்திலும் மூழ்குகிறான். எல்லாமே இறைவனின் வடிவம்தான் என்று அவன் சிலிர்த்து போகிறான். சரிதான், அதே அற்புத ரூபம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சிலிர்ப்பு வெகுநேரம் நீடிக்கவில்லையே. சிறிது நேரத்திலேயே அவனது ஆச்சரியம் சொல்ல முடியாத ஒரு பேரச்சமாக, மரண பயமாக மாறுகிறது. ஏன் அப்படி? அந்த உளவியல் மாறுபாடுதான் 11வது அத்தியாயத்தின் மிக முக்கியமான திருப்புமுனை. தொடக்கத்தில் அற்புதமாக தெரிந்த அந்த விஸ்வரூபம் மெல்ல மெல்ல ஒரு உக்ர ரூபமாக அர்ஜுனனின் கண்களுக்கு தெரிகிறது. உக்ர ரூபம் என்றால் பயமுறுத்தும் வடிவம், சரிதானே? ஆமாம். ஏன் இந்த மாற்றம் நிகழ்கிறது? ஏனென்றால் பிரபஞ்சம் என்பது வெறும் படைப்பு சக்தியும் அழகும் மட்டும் நிறைந்தது அல்ல. அது ஆக்கம், காத்தல், அழித்தல் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான சுழற்சி. அர்ஜுனன் இதுவரை இயற்கையின் ஒரு பக்கத்தை, அதாவது இனிமையான பக்கத்தை மட்டுமே பார்த்து பழகியவன். இப்போது எல்லாவற்றையும் அழிக்கும் மாபெரும் கால தத்துவமாக, ஒரு பெரும் நெருப்பாக இறைவனை காணும்போது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு உவமை நினைவுக்கு வந்தது. அதாவது, ஒரு கடலின் அழகை கரையில் நின்று கொண்டு அதன் அலைகளை ரசிப்பவர், சரி, அதே கடல் ஒரு பிரம்மாண்டமான சுனாமியாக தன்னை நோக்கி வருவதைக் கண்டால் எப்படி நடுங்குவாரோ, அதே போன்ற ஒரு நடுக்கம்தான் அர்ஜுனனுக்கு ஏற்படுகிறது. மிகச் சிறப்பான உவமை. சுனாமியின் நீர் கெட்டதல்ல, ஆனால் அதன் பிரம்மாண்டமும் அது ஏற்படுத்தும் அழிவும் மனித மனதிற்கு அச்சத்தை அளிக்கிறது. ஆமாம், விஸ்வரூபத்தில் பீஷ்மர், துரோணர் உள்ளிட்ட மாவீரர்கள் அனைவரும் இறைவனின் அந்த எரியும் வாய்க்குள் விழுந்து அழிவதைக் கண்டு அர்ஜுனன் பதறுகிறான். நதிகள் கடலை நோக்கிப் பாய்வது போலவும், எரியும் தீயை நோக்கி விட்டில் பூச்சிகள் பாய்வது போலவும், மனிதர்கள் காலத்தின் வாயில் விழுந்து மடிவதைக் காணும்போது அவனது கற்பனை சுக்குநூறாகிறது. உண்மையிலேயே அது ஒரு பயங்கரமான காட்சிதான். இங்கு அர்ஜுனனின் பயத்துக்கு மூல காரணம் இயற்கையின் அந்த தவிர்க்க முடியாத அழிவு சுழற்சியை அவன் எந்த வடிகட்டியுமின்றி நேரடியாக எதிர்கொள்வதுதான். அதாவது, ஆக்கம் அழிவு இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறான். ஆமாம், முளைக்கும் விதையும் இறைவன்தான், கருகும் சருகும் இறைவன்தான் என்ற முழுமையை, அந்த இருமைகளை முதிர்ச்சியற்ற மனித மனதால் எளிதில் ஜீரணிக்க முடியாது. அந்த இருமைகளை துவந்துவம் என்று சொல்வார்கள் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். சாவு அல்லது அழிவு என்பதை நாம் எப்போதுமே ஒரு பிழை அல்லது இயற்கைக்கு முரணான ஒன்றே கருதுகிறோம். ஒரு எரர் போல பார்க்கிறோம். ஆமாம், ஆனால் அழிவு என்பது படைப்பின் மறுபக்கம், அதுவே காலத்தின் இயல்பு என்பதை அந்த உக்ர ரூபம் அர்ஜுனனுக்கு புகட்டுகிறது. அந்த பேரழிவைக் கண்டு நடுங்கும் அர்ஜுனன், இவ்வளவு கொடூரமாக அனைத்தையும் விழுங்கும் நீங்கள் யார் என்று கேட்கிறான். அதற்கு பகவான் அளிக்கும் பதிலில்தான் கீதையின் மாபெரும் தத்துவார்த்த விவாதங்களில் ஒன்று தொடங்குகிறது. ஆமாம், இறைவன் தன்னை லோக க்ஷயக்ருத் பிரவருத்தோ என்கிறார். அதாவது, நான் உலகை அழிக்கும் மாபெரும் கால சுரூபம் என்று கூறுகிறார். மேலும் இங்குள்ள மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள் என்றும் கூறுகிறார். மயவைதே நிஹதாக பூர்வமேவ, இதுதான் அந்த ஸ்லோகம். இங்குதான் எனக்கு மிகப்பெரிய தர்க்கரீதியான ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? பாருங்கள், எல்லாமே கர்ம விதிகளின்படி முன்பே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது.
அந்த போர்க்களத்தில் உள்ளவர்களின் மரணம் இறைவனால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்றால் மனிதர்களுக்கு சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் என்பது கிடையாதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம் அனைவருமே பிரபஞ்சத்தின் கைகளில் வெறும் நாடகப் பொம்மைகளா? அப்படியென்றால் அர்ஜுனன் ஏன் அறத்தின்படி போர் செய்ய வேண்டும்? அவன் சும்மா இருந்தாலும் தான் காலமே அவர்களை கொல்லப் போகிறதே. இது தத்துவத்தலத்தில் பலரும் எழுப்பும் மிக ஆழமான கேள்வி. சுவாமி தயானந்த சரஸ்வதி இதை மிக தெளிவாக அணுகுகிறார். ஓ, அவர் என்ன சொல்கிறார்? கர்ம விதிகளின்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் விளைவுகள் தீர்மானிக்கப்பட்டவை என்பது உண்மைதான். ஆனால் மனிதனின் சுதந்திரமான விருப்பம் அங்கு மறுக்கப்படவில்லை. அது எப்படி சாத்தியம்? இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது போல் உள்ளதே. அதாவது இறைவன் அர்ஜுனனிடம் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சன் என்று கூறுகிறார். நிமித்த மாத்திரம் என்றால்? நீ எனக்காக ஒரு கருவியாக மட்டுமே செயல்படு என்கிறார். ஒரு மாபெரும் நாடகத்தில் நாடகத்தின் கதையும் முடிவும் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டன. அதில் நடிக்கும் ஒரு நடிகனுக்கு அந்த முடிவை மாற்றும் உரிமை இல்லை என்பது உண்மைதான். சரி. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை எவ்வித அகங்காரமுமின்றி முழுமையான ஈடுபாட்டோடும் தர்மத்தின் வழியிலும் அர்ப்பணிப்புடன் செய்வதற்கான முழு சுதந்திரமும் அவனுக்கு உண்டு. அந்த நாடக நடிகன் உவமையை இன்னும் விரிவுபடுத்தினால், அந்த நடிகன் மேடையில் சொதப்பலாம் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை பேச மறுக்கலாம். அது அவனது சுதந்திரமான விருப்பம். ஆமாம். ஆனால் நாடகம் எப்படியும் நடந்தே தீரும். அவனது மறுப்பு அவனுக்குத்தான் மன உளைச்சலை தருமே தவிர நாடகத்தின் இறுதி முடிவை மாற்றப்போவதில்லை. அப்படிதானே? தொல்லியமான பார்வை. அர்ஜுனன் போர் செய்ய மறுப்பது அவனது அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் தான் இவர்களை கொல்லப் போகிறேன் என்ற கர்வம் அவனுக்குள் இருப்பதால்தான் நான் கொல்ல மாட்டேன் என்ற பிடிவாதமும் வருகிறது. ஓஹோ, ஆக நான் செய்கிறேன் என்ற எண்ணம்தான் பிரச்சனை. சரியாக பிடித்தீர்கள். கர்ம விதியின்படி அவர்களின் அழிவு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இப்போது அர்ஜுனன் முன் இருக்கும் ஒரே கேள்வி, என்ன கேள்வி? அவன் தர்மத்தின் பக்கம் நின்று இறைவனின் கைகளில் ஒரு சுமூகமான கருவியாக செயல்படப் போகிறானா, அல்லது அகங்காரத்தின் பிடியில் சிக்கி பிரபஞ்ச ஓட்டத்திற்கு எதிராக நீந்த போராடி துன்பப்படப் போகிறானா என்பதுதான். ஆஹா. ஆக உண்மையான சுதந்திரம் என்பது நாம் நினைத்ததையெல்லாம் சாதிப்பது அல்ல, மாறாக நமது தனிப்பட்ட இச்சையை பிரபஞ்சத்தின் மாபெரும் இச்சையோடு சீரமைப்பது. ஆமாம், அத அலைன்மெண்ட்னு சொல்லலாம். பிரபஞ்ச விதியோடு நமது விருப்பத்தை இணைப்பது. நான் ஒரு கருவி என்பதை உணர்ந்து என் கடமையை விருப்பு வெறுப்பின்றி செய்யும்போது நான் கர்மவினைகளின் பிணைப்பிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறேன். இது மனிதனின் சுதந்திரத்தை பறிப்பதல்ல, மாறாக அவனது அகங்காரத்தின் சுமையை பறித்து அவனுக்கு உண்மையான விடுதலையை அளிக்கிறது. மிக அருமையாக தொகுத்து கூறினீர்கள். இதுதான் கீதையின் சாராம்சம். ஆனால் இவ்வளவு பெரிய பேருண்மையை தரிசித்த பின்பும் அர்ஜுனனின் எதிர்வினை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி சொல்கிறீர்கள்? பிரம்மாண்டத்தை புரிந்து கொண்டவன் அதை அப்படியே ஏற்று அமைதியடைய வேண்டியதானே. ஆனால் அவனோ, போதும், மீண்டும் உங்களது அந்த அன்பான சாதாரண மனித உருவத்தை காட்டுங்கள் என்று கெஞ்சுகிறான். முழுமையான உண்மையை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள மனித மனதான் முடியாதா? மனித மனதின் எல்லையை அர்ஜுனன் இங்கு நமக்கு பிரதிபலிக்கிறான். அந்த விஸ்வரூப தர்சனம் அவனுக்கு மாபெரும் தத்துவ புரிதலை கொடுத்தது, அகங்காரத்தை உடைத்தது. அவன் இறைவனின் பிரம்மாண்டத்திற்கு முன் முழுமையாக தலைவணங்குகிறான். பிரணாமிய சிரசா என்று சொல்வார்கள். ஆமாம். ஆனால் புரிதல் வேறு, உளவியல் ரீதியான ஆறுதல் வேறு. ஒரு முதிர்ச்சியற்ற மனம் எப்போதுமே பாதுகாப்பை தேடும். அந்த எல்லையற்ற காலமும் வெளியுமற்ற ஆக்கமும் அழிவும் நிரம்பிய அந்த வடிவத்தோடு அவனால் உணர்வுபூர்வமாக உறவாட முடியவில்லை. அவனுக்கு தன் நண்பன் கிருஷ்ணன் வேண்டும். தேரோட்டியாக பழகிய அந்த அன்பான வடிவம் தேவைப்படுகிறது. அதைத்தான் சௌமிய ரூபம் என்று கூறுகிறோம். எல்லையற்ற ஒரு மாபெரும் உண்மையை எதிர்கொள்வது என்பது மனித மூளைக்கு பெரும் சுமை என்பதால் மீண்டும் தனக்கு பரிச்சயமான எல்லையுடைய ஒரு வடிவத்தை, நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே அவன் மனம் யாசிக்கிறது. அது இயற்கையானதும் கூட. அந்த பிரம்மாண்டமான தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டாலும் அன்றாட வாழ்க்கையில் பக்தி செலுத்துவதற்கும் மனதை குவிப்பதற்கும் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் தேவைப்படுகிறது. சரிதான். அவனது அச்சத்தை போக்க இறைவன் மீண்டும் தன் இயல்பான அமைதியான உருவத்தை காட்டுகிறார். விஸ்வரூப தரிசனம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அது தீவிரமான பக்தி மற்றும் சரணாகதியின் மூலமே உணரப்பட வேண்டிய ஒன்று என்பதை உணர்த்துகிறார். சரணாகதி மிகவும் முக்கியம். இறுதியாக எந்த ஒரு பற்றுமின்றி தர்மத்திற்காகவே கடமைகளை செய்து
அனைத்து உயிர்களிடத்தும் பகைமையின்றி இருப்பவனே தன்னை வந்து அடைகிறான் என்ற மிக ஆழமான செய்தியுடன் இந்த 11வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அதல்மத்தை எதிர்த்து போராடினாலும் உள்ளத்துல பகைமை இருக்கக்கூடாது. இது எவ்வளவு பெரிய பாடம். ஆமா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனின் ஒரு மாபெரும் வெளிப்பாடுதான் என்பதையும், நாம் அனைவரும் அந்த பிரபஞ்ச நாடகத்தில் தர்மத்தின் வழியில் இயங்கும் வெறும் கருவிகள்தான் என்பதையும் இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிறது. நிச்சயமாக இந்த ஆய்வை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பொருத்திப் பார்ப்பது என்று சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்பத் துன்பங்களை, லாப நஷ்டங்களை எந்தவித தனிப்பட்ட விருப்பு வெறுப்புமின்றி ஒரு சாட்சியாக உங்களால் பார்க்க முடிகிறதா? அதுதான் தினசரி ஆன்மீக பயிற்சி. எல்லாம் என்னால் நடக்கிறது, எனக்காக நடக்கிறது என்ற அகங்கார லென்ஸை கழற்றி வைத்துவிட்டு பார்த்தால் இந்த உலகின் சிக்கல்கள் எப்படி தோன்றும் என்று எண்ணிப் பாருங்கள். நமது நிம்மதி என்பது நாம் உலகை எப்படி பார்க்கிறோம் என்ற அந்த பார்வையில்தான் அடங்கியிருக்கிறது என்பதே சுவாமி தயானந்தரின் உரைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன. நான் நிமித்த மாத்திரம் என்ற அந்த ஒரே ஒரு சொல் மனிதகுலம் முழுவதற்கும் மிகப்பெரிய மனநல மருத்துவம் போன்றது. முற்றிலும் சத்தியமான வார்த்தைகள். இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. சொல்லுங்கள். நாம் அனைவரும் இந்த பிரபஞ்ச திட்டத்தில் ஒரு கருவி, அதாவது நிமித்தம் மட்டுமே என்றால், இன்று உங்கள் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவாலை அல்லது பிரச்சினையை உங்களின் சொந்த சுமையாக எண்ணாமல், இந்த பிரபஞ்ச நாடகத்தின் ஒரு சிறிய பகுதியாக உங்களை ஒரு கருவியாக மட்டும் எண்ணி எதிர்கொண்டால் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருக்கும். ஆமாம், நான் இதை செய்கிறேன் என்பதை விட என் மூலம் இது நடக்கிறது என்று எண்ணும்போது உங்கள் தோள்களில் அழுத்தும் அந்த மன அழுத்தம் எப்படி மாயமாய் மறைகிறது என்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் தனியாக போராடவில்லை, நீங்கள் அந்த மாபெரும் விஸ்வரூபத்தின் ஒரு சிறு அங்கம் மட்டுமே. மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் விரிவான ஆய்வில் சந்திப்போம்.